ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 117 பதிவிரதையின் தர்மம். முனிவர்கள் போன பின்னர் அது விஷயமாக பல தடவைகள் சிந்தனை செய்து பல காரணங்களை கொண்டு இனிமேல் தானும் இவ்விடத்தில் வசிப்பது சரியில்லை என்று ராமன் எண்ணினார். நகரத்தார்களோடும் தாய்மார்களோடும் பரதன் இங்கே வந்து என்னை சந்தித்தான். அவர்களை பற்றிய நினைவு இடைவிடாமல் என்னை சோகத்தில் ஆழ்த்துகிறது. மகாத்மா பரதனுடைய பெரும்படை இங்கே தங்கியதால் யானை குதிரை முதலியவற்றின் சாணத்தால் இந்த புண்ணிய பூமி அசுத்தமாய் இருக்கிறது. அதனால் நாம் வேறு ஒரு இடத்திற்கு சென்று விடுவோம் என்று தீர்மானித்த ராமன் சீதை லக்ஷ்மணனோடு அங்கிருந்து புறப்பட்டார். பெரும் புகழ் கொண்ட அவர் அத்ரி முனிவரின் ஆசிரமத்தை அடைந்து அவரை வணங்கி நின்றார். பகவான் அத்ரியும் அவரை தன் புதல்வன் போலவே கருதி ஆசிர்வதித்தார். முனிவர் மிக நல்ல முறையில் தானே ராமனுக்கு உபச்சாரங்கள் செய்து இலக்குவனையும் சீதையையும் வரவேற்று உபசரித்தார். அனைத்து பிராணிகளுக்கும் நன்மை செய்வதில் நோக்கம் கொண்டவரும் தர்மம் அறிந்தவருமான அவர் அப்போது அங்கு வந்து நின்ற மரியாதைக்குரியவளும் முதியவளுமான தன் மனைவியை பார்த்து அன்பொழுகச் சொன்னார். தன் இல்லத்து கிழத்தியும் தவம் செய்பவளும் மகாபாகியசாலியமான அனுசூயை பார்த்து வைதேகியை வரவேற்று நன்றாக உபச்சாரம் செய் என்று கூறினார். ராமனிடமும் தன் மனைவியும் தபஸ்வியுமான அவளை பற்றிய விவரங்களை கூறினார். ஒரு காலத்தில் 10 ஆண்டுகள் தொடர்ந்தாற் போல மழை இல்லாததால் மக்கள் உணவிற்காக தவித்து போனார்கள். அப்போது கிழங்குகளும் கனிகளும் இவளால் உண்டாக்கி கொடுக்கப்பட்டன. கங்கை நீரோட்டம் தடையின்றி நடைபெறச் செய்தாள். இவள் கடுமையான தவங்களை செய்தவள். கட்டுப்பாடான வாழ்க்கை முறையால் சிறப்பு பெற்றவள். இவள் 10,000 ஆண்டுகள் தவம் இயற்றி இருக்கிறாள். அனுசூயை எல்லா விதமான இடையூறுகளையும் விடக்கி விரதங்களை முழுமையாக செய்து முடித்தவள். தேவர்களுடைய காரியத்தை செய்து கொடுப்பதில் சிரத்தை கொண்ட இவளால் 10 இரவுகள் ஓர் இரவாக செய்யப்பட்டன. மாசற்றவனே, அவ்வளவு பெருமைக்குரிய இவள் உனக்கு அன்னை போன்றவள். எல்லா பிராணிகளாலும் வணங்கத்தக்கவள், கீர்த்தி பெற்றவள், முதியவள், கோபம் என்பதை ஒருபோதும் அறியாதவள், அன்பு நிறைந்த தன் நற்கர்மாக்களால் அனுசூயா பொறாமை இல்லாதவள் என்று உலகத்தாரால் புகழப்பெற்ற இவளிடம் சீதை சென்று மனதார பேசிக் கொண்டிருக்கிறட்டும். இவ்வாறு கூறிய முனிவரிடம் அப்படியே ஆகுக என்று சொல்லிவிட்டு ராமன் தர்மம் அறிந்த சீதா பிராட்டியை பார்த்து பின்வரும் நல்மொழிகளை புகன்றார். மன்னர் புதல்வியே, முனிவர் இப்போது கூறியவைகளை நீயும் கேட்டுக் கொண்டிருந்தாயல்லவா? உனது மேன்மையின் பொருட்டு தபஸ்வினியை உடனே சென்று சந்திப்பாயாக. தன் நலனை விரும்பும் ராகவனுடைய இந்த வார்த்தைகளை கேட்ட சீதை அத்ரி முனிவரின் பத்தினியும் அறவல்லுனவருமான அனுசூயா தேவியின் அருகே சென்றான். உடல் தளர்ந்து சுருக்கங்கள் தோன்றி மூப்படைந்து முதுமையால் நரைத்து போன கூந்தலை உடையவரும் பெருங்காற்று வீசும் போது அசைந்தாடும் வாழை மரத்தை போல எப்போதும் நடுங்கும் சரீரத்தை உடையவரும் பெரும் பேறு பெற்றவரும் கற்பு கரசியமான அந்த அனுசூயையை மிகவும் வணக்கத்துடன் நமஸ்கரித்து தன் பெயரையும் சொன்னாள் சீதை. மனமாசுக்கள் அற்றவரும் தவசியமான அவரை மீண்டும் நமஸ்காரம் செய்து மனமகிழ்ச்சியுடன் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு அவருடைய உடல் நலம் பற்றி விசாரித்தாள். தர்மத்தை அனுஷ்டிப்பவளும் பெரும்பேறு பெற்றவளுமான சீதையை பார்த்து பாராட்டி கூறும் முறையில் பின்வருமாறு கூறினார். நீ தர்மத்திலேயே பற்றுடையவளாக இருக்கிறாய் என்பது பெருமைக்குரிய செயல். பேரழகியான சீதையே, உற்றார் உறவினர்களையும் கௌரவத்தையும் சுகபோகங்களையும் புறக்கணித்துவிட்டு காட்டில் இருக்கும்படி கட்டளையிடப்பட்ட ராமனை பின்பற்றி வந்திருக்கிறாய் என்பது மிகவும் கொண்டாடத்தக்க தர்மம். தன்னுடைய கணவர் நாட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் நல்லவரோ கெட்டவரோ அவரிடம் அன்பு பாராட்டும் மனைவிகளுக்கு பிற்காலத்தில் சௌக்கியமான உலகங்கள் கிடைக்கும். கணவன் தீய நடத்தை உடையவனாக இருந்தாலும் காமாதுகரனாக இருந்தாலும் செல்வம் இல்லாதவனாக இருந்தாலும் மேன்மையான குணங்கள் கொண்ட பெண்களுக்கு கணவனே மிக உயர்ந்த தெய்வம். வைதேகி, நான் தீவிரமாக சிந்தித்து பார்த்து விட்டேன். கணவரை விட நெருக்கமான ஒரு உறவை நான் காணுகிறேன். செய்த தவத்தின் அழிவற்ற பலன் போல எல்லா இடத்திலும் அவரே நமக்கு உறுதுணையாக இருப்பவர். கணவனை அடக்கி ஆள்பவர்களும் காமத்தில் ஈடுபட்ட மனமுடையவர்களான தீய ஒழுக்கமுடைய பெண்கள் நல்லது கெட்டதுகளை அறிய மாட்டார்கள். மைதிலி, இப்படிப்பட்ட பெண்கள் செய்யத்தக்க காரியங்களில் செய்யத்தகாத காரியங்களில் சிக்கிக் கொள்கிறார்கள். நேரான வழியிலிருந்து வழுவி சென்று இகழ்ச்சியை அடைகிறார்கள். ஆனால் உன்னை போன்று உத்தம குணங்களோடு கூடிய பெண்மணிகள் உலகத்தில் உயர்வு தாழ்வுகளை உணர்ந்து கொண்டு தர்ம காரியங்களில் அனுகூலமாக இருந்து புண்ணியத்தை ஏராளமாக சம்பாதித்தவர்கள் சென்றடையும் ஸ்வர்க்கத்தையே சென்றடைவார்கள். ஆகவே இதை போலவே கணவருக்கு பணிவிடை செய்வதில் ஆர்வத்துடன் இரு. கற்புடைய மாதர்களின் தர்மத்தை கடைபிடி. தன் கணவரின் தர்மானுஷ்டானங்களில் உறுதுணையாக இரு. அதனால் நற்புகழையும் தர்மங்களின் பயனான சுக சௌக்கியங்களையும் அடைவாய் என்பது திண்ணம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 117வது சர்க்கம் முற்றிற்று.